ஹலோ யூவர்ஸ், நம்ம வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. ரீசெண்ட் டேஸில் இந்த ஐயநாதன் அப்படின்றவருடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வைரல் ஆகிட்டே இருக்குது. அவரை கண்டிக்கும் தக்க விதமாக வந்து பார்த்திங்கன்னா மணி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தார். அந்த வீடியோவில் வந்து பயங்கர ஹார்ஷாகவே பேசியிருந்தார். ஒரு ஜேர்னலிஸ்ட்டுன்ற ஒரு இடத்துல இருந்து ஐயநாதன் அவர்கள் தவறிட்டார். மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டார். விஜயும் அவர்களும் பேசிக்கொண்ட ஒரு பர்சனல் விஷயத்தை கொண்டாந்து எப்படி பொது வெளியில் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வியில் கேட்டு பொலன்னு பொழந்தார். பட் எவ்வளோ பொழந்தாலும் ஐயநாதன் அவர்கள் வந்து புலம்புறதை நிறுத்துற மாதிரி தெரியல. அவர் இன்னும் புலம்பிட்டு தான் இருக்கிறாரு. அவர் சரியாக தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை அப்பப்போ பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவருடைய அந்த புரிதல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறதும், தளபதியை வந்து தளபதினு கூப்பிடுறதும், விஜய்னு கூப்பிடாம வெளியில் வந்ததுக்கப்புறம் தலைவராது மண்ணாங்கட்டியாது அப்படின்னு சொல்கிறதும் வந்து எந்த வகையில் நியாயம் அப்படின்றது ஐயநாதன் போன்றவர்களுக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து கேட்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணிடுங்க. என்ன தேர்ந்தெடுத்தது யாரு? விஜய் தான் கூப்பிட்டாரு. ஆமாம், அதான் கூப்பிட்டாரு. அரசியல் பயிலரங்கத்தை நடத்துறதுக்கு போயிட்டு பேசணும்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டது யாரு? விஜய் தான் கூப்பிட்டாரு. விஜய் தான் கூப்பிட்டாரு. யார் பத்திரிகையான, யார் அரசியல்? ஒரு தலைவருடைய சொத்தா ஒரு கட்சி அப்படின்னா பொதுக்குழுன்றது என்னது என்னன்னே தெரியாது. அது எப்படி ஒரு தலைவர் எடுத்த முடிவு? தலைவரோ மண்ணங்கட்டிய மக்களுக்கான தானே எல்லாருமே. இவர் வந்துட்டு ஒரு வாய்க்கூலி ஆயிட்டார். இல்ல உங்களுக்கு விஜய் செய்யறதா இருந்தாலும் ஐயநாதன் நினைக்கிறதா இருந்தாலும் மக்களுக்கானதாகவும் அந்த கட்சிக்கு நன்மையாக தானே இருக்க முடியும். திரு விஜய் அவர்களுக்கு நான் சொன்னது என்ன அப்படின்னா, உங்களை சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் ஒரு எஜெண்டா உண்டு. அந்த எஜெண்டாவை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, புரியலன்னா அது உங்களையும் பாதிக்கும், அரசியல். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி போகவே இல்லை. விஜய் தான் இவரை வந்து நோக்கி வந்த மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஏன்னா கேள்வியில் பார்த்தீங்கன்னா, யார் என்னை கூப்பிட்டா, யார் என்ன அரசியல் பயிரில்ங்கிறதுக்கு வர சொன்னா அப்படின்ற அந்த ரெண்டு கேள்வியிலேயே விஜய் தானே கூப்பிட்டாரு, நானாக போனேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அங்கே அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு ஒரு கேள்வி வைக்க வேண்டியதாக இருக்குது ஐயநாதன் அவர்கள்ட்ட. விஜய் அவர்கள் ஐயநாதன் அவர்களை மதித்து கூப்பிடுறாரு அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுறீங்கன்னா, அப்போ உங்களுடைய ஒரு அரசியல் புரிதல், அரசியல் அனுபவம், அப்புறம் உங்களுடைய பத்திரிகை அனுபவம், இது எல்லாத்தையும் ஒன்று அவர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான மரியாதையை கொடுத்து அவர் கூப்பிட்ருக்கணும். ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா உங்களை யாரையாவது ரெஃபர் பண்ணியிருக்கணும் விஜய் அவர்கள்ட்ட. அதை கேட்டு சரி ஓகே, இப்போ இவளுக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவர் வந்து நாம் தமிழர் இந்த மாதிரி விஷயங்கள் கட்சிகள்லாம் இருந்துட்டு வந்திருக்காரு, சரி நம்ம வந்து அப்போ இவரை கூப்பிடலாம், இவருக்கு அந்த அரசியல் புரிதல் இருந்துச்சுன்னா இவரை வச்சு நம்ம அந்த அரசியல் பயிலரங்க நடத்தலாம் அப்படின்னு வந்து நினச்சி உங்களை கூப்பிட்ருக்கலாம். எய்தர் இந்த வே அந்த வே ரெண்டு வகையாக இருந்தாலும் உங்களை மதித்து ஒருத்தர் கூப்பிட்றாரு, உங்களை மதித்து ஒருத்தர் வந்து ஒரு பொறுப்பெடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துருக்காரு, அரசியல் பயிலகத்திலே உங்களை வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாத்தியார் மாதிரி உங்களை வந்து அந்த கிளாஸ் எடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னா உங்கள் மேலே அப்போ எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதையும் அவர் வச்சுருப்பார் அப்படின்றத ஏன் ஐயநாதன் அவர்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னு இங்கே கேள்விக்குரியாது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஆசிரியராகவே இருந்தாலும் ஓகேங்களா, உங்களை ஒரு ஆசிரியர் ஸ்தானத்தில் விஜய் அவர்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் ஒரு ஆசிரியராகவே இருந்தாலும் ஆசிரியர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஸ்டூடெண்ட் அப்படியே எடுத்துக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. ஆசிரியர் சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஏதாவது மாற்றி செய்ய முடியுமா, டிஃப்ரெண்ட்டாக அதை யோசித்து ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்றது ஸ்டூடெண்ட்டோடைய திறமை. ஸோ அதனால தான் நமக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கிரியேட்டர்ஸு, சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு வந்து வர்றாங்க. ஆசிரியர் பணியில் இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த புக்கில் என்ன இருக்கோ அதையே படித்து நீங்கள் திருப்பி சொல்லி கொடுக்குறீங்க. அதற்கு மேலே இந்த வெளி உலகத்தை போய் நீங்கள் பார்க்குறதுல உங்களுடைய வட்டம் ஒன்றாயிருது. ஸோ அப்போ ஐயநாதன் போன்றவர்கள் பார்த்திங்கன்னா இத்தனை வருட காலத்தில் வந்து அரசியல் புரிதல்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த அரசியலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காரே ஒழிய அவர் இன்னும் அந்த பழைய அரசியலிருந்து வெளியிட வரல. இன்றைக்கி இருக்க காலகட்டம் மாறிடுச்சு, இன்றைக்கி இருக்க ட்ரெண்டு மாறிடுச்சு. இன்றைக்கி அரசியல் வந்து சோஷியல் மீடியா என்ன தீர்மானிக்குதோ அதுதான் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையே ஐயநாதன் போன்றவர்கள் புரிஞ்சிக்காமல் இன்னும் அந்த பழைய ஸ்ட்ராட்டஜிலேயே வந்து தெருவில் இறங்கி போராடணும், மக்கள்கிட்ட வந்து மண்டாடணும், அப்படி இப்படின்னு திருப்பி அதே அந்த பழைய போக்கிலேயே நீங்கள் போகணுன்னு நினைக்கிறது தான் இங்கே வந்து அந்த இடத்துல தாவேக்கால உங்ககிட்ட எடுபடாமல் போன ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தாவேக்கால இருக்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு 50 கீழே இருக்கிற அந்த ஏஜ் பீப்புள் தான். புரியுதுங்களா? நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. அவர் வந்து ஒரு செயலாளரை நியமித்தாலும் சரி, இல்லை ஒரு பொறுப்பில் இருக்கிற நியமித்தாலும் சரி, எக்ஸட் புஷியானந்த் ஓகேங்களா, அவர் வந்து கொஞ்சம் வயசு அதிகமானவர் தான். அவரை தவிர்த்து விஜய் அவர்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த நபர்கள் பாருங்கள், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல், ராஜ்மோகன், ரயோலாமணி, ராம்குமார், லொட்டு லொசுன்னு ஏகப்பட்ட பேர் நம்ம சொல்லிட்டே போகலாம் ஓகேங்களா.
அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த யங் ஏஜ் பீப்புளை தான் வந்து விஜய் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறாரு, அவங்கள தான் வந்து தன்னோட இணைச்சிக்கிறாரு. அப்போ உங்களை வந்து ஒரு ஆலோசகராக வந்து அவர் வச்சுருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். அண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, மணி வந்து சொல்கிறாரு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது அதுக்கு அவருக்கு தான் தலைவர், அவர் வந்து என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்யணுன்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டா அது என்ன ஒரு அவர் கட்சியா, அது பொதுவானது, மக்களுக்கானது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறீங்களே. கரெக்ட், அஃப்கோர்ஸ் ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதே மக்களுக்கு சேவை செய்ய வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான். பட் அந்த அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்டு, புரியுதுங்களா, முதல்ல அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அதற்கப்புறமா அந்த கட்சியில் வந்து மக்கள் வந்து சேர்ந்து அந்த கட்சி வந்து நாளைக்கு ஆட்சியில் ஜெயிச்சு அது வந்து உக்காந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த கட்சி நினைக்கிற விஷயங்களையும் மக்களோட பிரச்சனைகளையும் களைய முடியுமே ஒழிய சும்மா ஒருமை கட்சியாகவே இருந்து கற்றுக்கிட்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது அப்படின்றது இந்த ஐயநாதன் போன்றவர்கள் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ற கேள்வி தான் நம்மக்கிட்ட வருது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒருத்தர் கட்சி அடித்தா நாளைக்கு ஜெயிச்சணும்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்றதே நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. ஏன்? அதுதான் இங்கே எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் ஏன் இன்றைக்கி ஆரம்பித்தா நாளைக்கே ஜெயிக்கணுமா? இன்னும் ஒரு 3 வருஷம் கழித்து ஜெயிக்கலாம், 4 வருஷம் கழித்து ஜெயிக்கலாம், ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது, இன்னும் 2029 அப்போ ஜெயிக்கலாம்லாம் வேறு ஒரு சில பேட்டிலாம் உட்காந்து பேசியிருக்காரு. இப்போ இந்த கிளிப்பில் இல்லைனாலும் அவருடைய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கே ஏன் ஜெயிக்கணும், இன்றைக்கி வந்து நீ மக்கள் பிரச்சனைக்காக நில்லுங்க, மக்கள் பிரச்சனைக்காக நீங்கள் பேசுங்க, ஏன் டங்ஸ்டனுக்காக பேசலை, ஏன் வந்து பெரியாரை பற்றி பேசும்போது பதில் சொல்லலை அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டுட்ருக்கீங்களே. அரசியல் அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் கேள்வி கேட்டு இத்தனை வருஷமாக என்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து வெளியில் வரணும், அதுலேருந்து நான் தனிப்பட்டு இருக்கணும், தன்னுடைய அரசியலே வேறு மாதிரி புரிதலாக இருக்கணும், ஒவ்வொரு இந்தியன் குடிமகனுக்கும் இப்படி ஒரு அரசியல்வாதியை பார்க்குறதுல டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி நம்ம பார்க்கலையே, இவர் என்னையா பண்ணுறாரு, டிஃப்ரெண்ட் அதை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து விஜய் அவர்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா திருப்பி பிடிச்சி அவரை இந்த அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த சாக்கடைக்குள்ளே கொண்டு போகிற வேலையை தான் ஐயநாதன் போன்றவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் அந்த சாக்கடைக்குள்ளே வர விரும்பலை, புரியுதுங்களா? அதே மாதிரி அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணுறதுக்கு அவர் வந்திருக்கார். ஆனால் அது எப்படி சுத்தம் பண்ணணும்னு அவருக்கு தான் தெரியும். உங்களை மாதிரி உள்ளே இறங்கி சுத்தம் பண்ணணும்னு அவருக்கு ஆசைப்படல. உள்ளே இறங்கி சாக்கடைகளை இறங்கி சுத்தம் பண்ணணும்னு நினச்சா எவனாலுமே சாக்கடைகளை இறங்கி சுத்தம் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இறங்கி முழுகி செத்து போயிடுவான். ஏன்னா அது அவ்வளோ பெரிய சாக்கடை. ஆனால் அந்த சாக்கடை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு புது டெக்னாலஜி வச்சு ஆட்கள் இறங்காமல் அந்த சாக்கையை சுத்தம் பண்ண முடியும்னா பண்ண முடியும்ல. அந்த மாதிரி ஒரு வேலையை தான் உங்களுடைய அந்த அரசியல் கூட்டத்துக்குள்ளே இறங்காமல் தன்னுடைய அரசியல் பாதைன்னு ஒன்று வகுத்து அதற்கான வியூகத்தை வகுத்து அந்த பாதையில் போயிட்டுருக்காரு. அது ஒரு வேளை ஐயநாதன் போன்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன பாதையில் போகிறாருன்றதை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்குறத விட்டு அவர்கிட்டேருந்து திடீர்னு வெளியில் வந்து இன்றைக்கி ஆதவர்ஜுனா வந்துட்டார், சிடிஆர் நிர்மல் உள்ளே வந்துட்டார், இவர் கார்ப்பரேட் அரசியல் பண்ணுறாருன்னு நீங்கள் வெளில வர்ற அப்படின்னா அப்போ இங்கே யார் கார்ப்பரேட் அரசியல் பண்ணலைன்னு சொல்லு ஐயநாதன் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி திமுகவுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருந்தாங்க, புரியுதுங்களா இல்லையா? இப்போ பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் வந்து தளபதி கூட வந்திருக்காரு அப்படின்னும் போது அதே பிரசாந்த் கிஷோர் தான் வந்து மோடியை ஜெயிக்க வச்சார். அப்போ அதாவது இந்தியா ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சென்ட்ரல் வரைக்குமே கூட ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி மோடி மொதல் ஜெயிச்சதுக்கு காரணம் பிரசாந்த் கிஷோர். அவர் இல்லைன்னா அந்த பிஜேபி ஜெயிச்சிருக்குமான்னு கேட்டால் ஜெயிச்சிருக்காது. அன்றைக்கி பிடிச்ச ஆட்சியை இன்றைக்கி வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கார் மோடி. அப்போ எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை வந்து பிரசாந்த் கிஷோர் அன்றைக்கி செஞ்சுருக்காரு அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே இப்போ திமுகவுக்கும் அவர் வந்து செஞ்சதாக இருக்கலாம். இன்றைக்கி வந்து தாவேக்கா வரைக்கும் வந்திருக்காரு. அப்போ இது போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வர்றது ஐயநாதன் அவர்களுக்கு பிடிக்கலையா? அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்ப்பில் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தீங்க? விஜய் அப்படியே வந்து சுத்தமான தகன்னு சுத்தமான மின்னக்கூடிய தங்கமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இருக்காது. அந்த தங்கம் கரடுமுரடாக இருந்து அதை பாலிஷ் பண்ணி எடுத்தால் தான் தங்கம். இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படி கரடுமுரடாக இருக்குது, இன்னும் அதை ஆரம்பிச்சிருக்கு. அதை வந்து இப்போ தான் வந்து கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கட்டமைச்சு ஒரு செயல்பாடு வரும்போது தான் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த தகன்னு மின்னக்கூடிய தங்கமாக விஜய் அவர்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதை செஞ்சால் தமிழக வெற்றி கழகம் எங்கே போய் சேருன்றது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஐயநாதன் போன்றவர்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா,
நீங்கள் இந்த பழம்பெரும் அரசியல் பேசுகிறத நிறுத்திட்டு கரண்ட் என்னவோ அதை பேசுங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியார் பேசுகிறாரா அப்படின்னு கேட்குறீங்க. பெரியாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ அதுதான் இங்கே கேள்வியே. பெரியாரை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதாவது பல பிரச்சனைகளை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு சீமானுக்கிட்ட உசுப்பேற்றி விட்டு பெரியாரை பற்றி பேச வைக்கிறீங்க. அவர் பெரியாரை பற்றி பேசுகிறாரு, அசிங்கமாக திட்டுறாரு. அதற்கு போய் இப்போ விஜய் அவர்கள் பதில் சொன்னால் அதுதான் இங்கே முக்கியமா? பெரியாரை பற்றி விஜய் அவர் கருத்து சொல்லிட்டாருன்னா பட்டினி கிடக்கிறவங்களாம் பசி அறியணும்னா பிரச்சனைலாம் தமிழ்நாட்டில் ஓய்ஞ்சிருமா? ஒரு மசூர் ஓய போகிறது கிடையாது. அப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை, கரண்ட் இஷ்யூஸ் என்ன இருக்கோ அதை பேசக்கூடிய விஷயமா இருக்கணும். புரியுதுங்களா? டங்ஸ்டனுக்கு பேசலைன்றீங்க. டங்ஸ்டனுக்கு பேச வேண்டிய அவசியம் வரலை. மக்கள் ரொம்ப நாள் போராடிட்டு இருந்தாலும் அதற்கான போராட்டத்துக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ போய் அதுக்கு என்ன பேச வேண்டியிருக்கு? 2 வருஷமாக 3 வருஷமாக கிடப்பில் இருக்க பரந்தூரோ இல்லை வேங்கை வயலோ இந்த மாதிரி இஷ்யூஸை பற்றி பேசுகிறது தான் இன்றைக்கி முக்கியமே தவிர, ஒரு விஷயத்துக்கு அரசாங்கம் வந்து முன்னெடுக்குது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அந்த ப்ராஜெக்டை நிறுத்துகிறாங்க அப்படின்னா அதற்கு போய் பேச வேண்டிய குரல் கொடுக்கிற அவசியம் எங்கே இருக்குது? அது திருப்பி வந்துச்சுன்னா அப்போ பேசலாம். அப்போ ஐயநாதன் போன்றவர்கள் ஒரு எண்ணத்தில் நீங்கள் வர்றீங்க கட்சிக்குள்ளே. ஆனால் உங்களுடைய வயசு மீறி நீங்கள் சில விஷயங்கள் ஆசைப்படும் போது அது இந்த இளைஞர்கள் கூட உங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னும் போது உடனே வெளியில் வந்துட்டு அந்த கட்சி சரியில்லை, அவர் இப்படி போகிறாரு, அவர் அப்படி போகிறாரு, இப்படி புலம்பிகிட்டு இருந்தா எப்படி? எனக்கு சுத்தமாக புரியல. இது ஐயநாதன் போன்றவர்கள் முடிஞ்சிருச்சா, வயசாகிடுச்சா, பேசாமல் வீட்டில் இருங்க தயவு செஞ்சு. ஓகேங்களா? நீங்கள் இந்த பேட்டி கொடுத்து நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் எவ்வளோ பேட்டி கொடுத்தாலும் விஜய் அவர்களுடைய 1% இமேஜை கூட குறைக்க முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் காசுக்காக ஏதோ அங்கங்கே 2000 3000 கிடைக்குதுன்றதுக்காக போய் பேட்டி கொடுத்துட்ருக்கீங்கன்ற உறுப்பு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் நெகட்டிவாக பேசுகிறது யாருக்கு ஆதாயமாக இருக்கும்? நீங்கள் தமிழக மக்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காரு. அவரால் எந்த தமிழக மக்களுக்கும் ஒரு தப்பு நடந்துட போகிறது கிடையாது. அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காந்தா தான் நீங்கள் அதை கேட்கணும். அது வரைக்கும் ஒன்றும் நடந்துட போடக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்க கட்சிகள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க தப்பை சுட்டி காட்டாமல் தமிழக வெற்றி கழகத்தையே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க ஐயநாதனுக்கு எது உண்மையான மக்கள் கட்சின்னு புரியாமல் எப்படி நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்தீங்கன்றதே டவுட்டாக இருக்குது. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், விஜய் அவர்களும் நீங்களும் பேசிக்கிட்டு அந்த ஒரு பர்சனல் விஷயத்தை வெளியில் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, வெளியில் நீங்கள் பொது மேடையில் பேசுகிறீங்க அப்படின்னா, மணி அவர்கள் சொன்ன மாதிரி உங்களை போன்ற ஒரு அயோக்கியன் இந்த உலகத்தில் இருக்க முடியாது அப்படின்றது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக கிடையாது. அவர் பார்த்தா போதும், அவர் கடைக்கண் பற்றாதா அப்படின்ற மாதிரி கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் அவர் பின்னாடி இயங்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? மக்களும் அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும்போது அவரை இன்றைக்கி ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு செகண்ட் ஒருத்தர் சந்திக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் உங்களை கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடம் உங்கள் கூட உட்காந்து ஒருத்தர் பேசியிருக்காரு அப்படின்னா, உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு பல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் இந்த கட்சியின் சில விஷயங்கள் உடன்படலைனா திடீர்னு வெளியில் போனீங்கன்னா கூட உங்களுடைய பெரிய மனுஷத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்பி அவர் பேசியிருக்காரு. ஏன்னா நீங்கள் எதுவும் சொல்லிட மாட்டீங்க, யார்ட்டையும் பேச மாட்டீங்க, யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டீங்க. ஆனால் நீங்கள் என்னடானா எல்லா இடத்துலையும் உட்காந்து ஒன்றா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட கூட்டணி வைக்க போகிற நிலைமையில இருக்குது, அதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி பெரிய லெவலில் கிரியேட் ஆகி வந்தது காரணமே நீங்கள் வெளியில் சொன்ன அந்த 1-2 ரகசியம் தான். ஆனால் இன்றைக்கி நாங்கள் சீமானை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணுறீங்க. ஆனால் என்னமோ தெரியல, சீமானை பற்றி பேசினா நல்ல விஷயமா நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க. ஆனால் இதே ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்நேரம் அது ஒரு பெரிய விஷயமா புத்தகரமாக கான்ட்ரவர்சி ஆகி இன்னும் அது ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு சோஷியல் மீடியாவில் ஓடிக்கிட்டு இருக்கும். பட் எதாக இருந்தாலும் ஐயநாதன் போன்றவர்கள் நீங்கள் உண்மையாலுமே உங்களுடைய கிரெடிபிலிட்டியை இழந்துட்டீங்க. உங்கள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு சில விஷயத்தை விஜய் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் பொதுவெளியில் போட்டு உடைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் மணி அவர்கள் சொன்னது போல் உண்மையாகவே அயோக்கிய ஐயநாதன் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் யூ மேட் அ மிஸ்டேக். ஸோ அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஐயநாதன் போன்றவர்கள் கட்சியில் இருக்கும் கேன்சர் மாதிரி அவர் வெளியிலே போனதே பெட்ரு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் போட்டுங்க. See you on another video. Love you all. Take care. Bye bye.